அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நல்மைப்பணின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். இங்கே ஒரு தாகமான ஜீவிதம், ஒரு ஏக்கமான ஜீவிதத்தை குறித்து பார்க்க முடியும். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உண்மையில் உண்மையில் வாஞ்சித்து கதறுகிறது. இது எப்படின்னா, மான்கள் இந்த காடுகள் பகுதிகளில் எல்லா இடத்துல நீர்த்துறவுலாம் இருக்காது. வெயில் நாட்கள்லாம் தண்ணி கஷ்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் மான்கள் தண்ணிக்காக இங்கேயும் எங்கேயும் அலாய்ஞ்சிட்ருக்கோம். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க பாருங்களேன், காணல் நீர்னுவாங்க. நீங்கள் ரோட்டில் போகும்போது, ரோட்டில் வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும், கிட்ட போகும்போது தான் தண்ணி இருக்காது. அதுதான் காணல் நீர்னுவாங்க. அதுபோல் இந்த மான்கள் போகும்போது போய் இந்த வெயில் காலங்கள் அங்கங்கே தண்ணி இருக்கிற மாதிரி போயிட்டு தேடி அப்படி ஏங்கி நிற்குமா. இப்போ பார்க்குற இடத்துல அங்கே தண்ணி இருக்குது, இங்கே தண்ணி இருக்கு, போகுமா, கிட்ட போனால் இருக்காது. இது போல் ஒரு தேவனை அறிந்து கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளை அந்த தெய்வ பிரசன்னத்துக்காக இயங்குவான், தேவனுடைய மகிமைக்காக இயங்குவான். அதனால தான் விசேஷித்த ஜபங்கள், அபிஷேக ஆராதனை, உபவாச ஜபம், மலை ஜபம், ஏதோ ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸை, வாலிபர் கூட்டங்கள், பெண்கள் கூட்டங்கள், இல்லை குடும்ப ஜபங்கள், ஏதோ ஒரு இடத்துல தாகம் இல்லை, அந்த ஏக்கத்தை எப்படி ஆகிலும். சில பேர் இந்த கூட்டத்தில் எப்படியா கலந்துக்கணும் அப்படி நல்ல ப்ரெசன்ஸ்ஃபுல்லாக வார்த்தையெல்லாம் கேட்டு ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா அப்படி சந்தோஷமாயிடும். ஆனால் இல்லை, போயிட்டு பார்த்துட்டு அப்படியே ஒன்றும் இல்லையே, என்கிட்ட கர்த்தர் ஒன்றும் பேசலையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. அல்லேலூயா. என் ஆத்துமா தேவன் மேல், அதாவது ரொம்ப அழகாக, என் ஆத்துமா தேவன் மேல், அதாவது ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கு. ஏதோ ஒரு தேவன் மேல நான் தாகமா இல்லை, ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், அவர் மேலதான் தாகமா இருக்கு. நிறைய பாருங்க, நிறைய இடங்கள்ல திருவிழாக்கள், நிறைய நிகழ்ச்சிகள்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் போயிட்டு எத்தனையோ பேர் போயிட்டு சண்டை போட்டுக்கிட்டு வரோம். அங்கே போய் கோயிலில் போய் அடிச்சுக்கிட்டு, இல்லை வரவேல சண்டை போட்டுக்கிட்டு, இப்படிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் சில கோயில்கள்லாம் போகும்போது திருடுவாங்க பாருங்க. அவங்க பணத்தை கூட இழந்துட்டு, பஸ்ஸுக்கு இழந்துட்டு நிற்கிறவங்களாம் இருப்பாங்க பாருங்க. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளை, ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அவங்க எண்ணம், எப்போ நான் தேவ சன்னிதியில் நான் நிற்பேன். இப்போ ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆராதனை, இந்த ஒரு வாரம் ஒன்றுமே இல்லை, இடையில கூட்டம் கிடையாது. சில பேர் உபவாச கூட்டத்துக்கு வந்துட முடியும், சில பேர் மாலை கூட்டத்துக்கு ஏதோ அட்டன் பண்ணுவாங்க, சில பேருக்கு அட்டன் பண்ணவே முடியாது. உண்மையாக விசுவாசிக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும், எப்பொழுது காலை வரும், எப்பொழுது விடியும், சில பேர் காத்திருப்பாங்க. சனிக்கிழமை முடிஞ்சு எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும் அப்படின்னு அந்த ஆராதிக்கிறது சந்தோஷமா எதிர்பார்த்து ஓடி வருவாங்க பாருங்க. இங்கே வந்தா ஒன்றுமே இல்லைன்னா என்ன கர்த்தர் பேசணும், ஒன்று திட்டணும், இல்லை ஆசீர்வதிக்கணும், இல்லை அறிந்து கொள்ள ஏதோ நடக்கணும். இல்லை எனக்கன்பானவர்களே, உங்கள் இருதயம் வாஞ்சையோடு காத்திருக்கட்டும். வாஞ்சை உள்ள பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வசனம் சொல்லுது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். நீங்க தாகத்தோட தேடிங்கன்னா கர்த்தர் உங்களை பரிபூர்ணமா பிளஸ் பண்ணுவாரு. அவருடைய சமூகத்துல எப்பொழுதும் ஆசீர்வாதம் உண்டு. தினந்தோறும் கூட நீங்க ஆலயத்துல தொழுது கொண்டு போகலாம். இங்கே தேவன் நம்முடைய ஜீவனை வெளிப்படுத்துவார். ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே. மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உண்மையில் வாஞ்சித்து கதறுகிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். வாஞ்சை பெருகட்டும், தாகம் பெருகட்டும், ஏக்கம் பெருகட்டும். உடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கணும். உடைய கிருபை உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளணும். ஆண்டவரே, உடைய கரத்தின் நன்மையினால் உங்கள் பிள்ளைகளை நிரப்புங்க. தாகத்தை தீர்ப்பிறாக, கைவிடாதிருங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.